ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் யுவர் Aariwingsworld. ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பர் கிராண்டான ஒரு ப்ளவுஸுக்கு நெக் டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஜரி எடுத்திருக்கேன். ஸோ ஜரியில் நல்லா வந்து ஃபஸ்ட்டு நாட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா நாட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஜரி நல்லா இருக்குமா இல்லை வந்து ஸ்விங் த்ரெட் நல்லா இருக்குமான்னு வந்து கேட்குறீங்க. ஸோ நான் வந்து ஜரி தான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜரியில் செயின் ஸ்டிச் வந்து டபுள் அவுட்லைன் வந்து போடணும். ஸோ ஹெவி ஒர்க் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரிபிள் அவுட்லைன் கூட நீங்கள் வந்து கொடுங்க, அது வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சில் வந்து டபுள் அவுட்லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ எப்பயுமே ஒர்க் பண்ணும் போது ஜரியில் எதுக்கு அவுட்லைன் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பர்ஃபெக்ஷனுக்காகவும், ரெண்டாவது ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து கொடுக்குறோம். எடுத்தோன்னா சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும் போது கட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜரியில் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கு பக்கத்துலேயே சுகர் பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால அந்த ஜரி ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு சுகர் பீட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து ஜரியில் கூட அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த டபுள் அவுட்லைன் நான் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஜரியில் டபுள் அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, சுகர் பீடில் ஃபஸ்ட்டு லைன் கொடுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 4 நம்பர் பீடு வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 நம்பர் பீடை வரிசையாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் கலர். ஸோ இந்த மாதிரி அழகாக ஒன்று ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து இந்த தடவை நம்ம வந்து 4 நம்பர் பீட் வந்து நான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். நிறைய பேர் 2 2 3 3 4 4 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுறாங்க, அது தப்பு. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ளவுஸ் இதில் ஃப்ரேம் மாட்டும் போது ஒன்றும் தெரியாது. அவுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு டிசைன் வந்து ஷேப்பிங்காக வந்து இருக்காது. சரிங்களா? பர்ஃபெக்ஷனாக இருக்காது, பார்த்தாவே தெரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறணும். ஸோ அதே மாதிரி நம்ம Aariwingsworld ஆன்லைன் கிளாஸஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மேபி நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ கம்யூனிட்டி பேஜ்லேயுமே எப்பயுமே வந்து நம்மளோட நம்பர் இருக்கும். ஸோ கால் பண்ணி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் இல்லைனா வந்து கால் பண்ணி வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து எல்லா சிச்சுவேஷனுமே சொல்லிக் கொடுத்து ப்ளவுஸ் ப்ராக்டிஸிங் கொடுத்து தான் வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி நாங்கள் ஆரி மெட்டீரியல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். பிகினர் கிட்டு, ஆரி ஸ்டாண்டு, அது மாதிரி வந்து ஆரி மெட்டீரியல்ஸ். ஸோ வந்து மேம் நாங்கள் வந்து வெளியூரில் இருக்கோம், இல்லைனா கிராமத்தில் இருக்கோம், எங்களுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து எப்படி பண்ணலான்னு வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து 4 நம்பர் பீடில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சுகர் பீட்ஸ்லேயே வந்து செகண்ட் சைஸ் இருக்குது. ஸோ இது வந்து சுகர் பீட்ஸ்லேயே வந்து நெக்ஸ்ட்டு சைஸு. ஸோ இந்த சுகர் பீட்ஸை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் லைனில் 2 2 வச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிக் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஆன்டிக் வந்து காப்பர் கலர் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து சுகர் பீட்ஸில் நான் வந்து கோல்டு கலரில் 2 2 வச்சு நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன். ஸோ சுகர் பீட்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கலர், அதாவது சைஸ் வேரியேஷன் இருக்குது, கலர் வேரியேஷனும் இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் கோல்டு வந்து கிடையாது, இது வந்து ரோஸ் கோல்டு. சரிங்களா? ஸோ வந்து கொஞ்சம் பார்க்க வந்து கொஞ்சம் ரோஸ் கோல்டு, அதாவது கொஞ்சம் கோல்டும் இதுவும் வந்து கொஞ்சம் ரோஸ் மாதிரி வந்து கலந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இதை வந்து நான் 2 2 வச்சு தச்சுக்கிறேன். ஸோ செகண்ட் லைன் ஃபுல்லாகவே இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ செகண்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, 5 நம்பர் பீடு வந்து எடுக்க போகிறேன். இந்த 5 நம்பர் பீடை இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 4 5 நம்பர் பீடு இல்லைனா 3 வந்து லோட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நம்பர் பீடு வச்சுட்டு ஒரு பிளாங்க் செயின் ஸ்டிச்சு, அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 5 நம்பர் பீடு, அப்புறம் ஒரு பிளாங்க் செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் 5 நம்பர் பீடு, மறுபடியும் வந்து ஒரு பிளாக் செயின் ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வரிசையாக அடுத்தடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொண்டு போகணும். ஒரு ஒன்று வச்சு தச்சுட்டு ஒரு பிளாங்காக ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும்.
ஸோ கொஞ்சம் கேப்பாக விட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் அழகாக 5 நம்பர் பீடை வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ஈக்குவல் சைஸாக இருக்கணும். ஒன்று ரொம்ப சிறுசாகவும் ஒன்று ரொம்ப தூரமாகவும் வச்சு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக, ஸோ ரொம்ப கீழே வரைக்கும் கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் வந்து ஷோல்ட்ரு வரைக்கும் ஒர்க் பண்ணாவே வந்து போதும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி வரிசையாக அழகாக இது வரைக்கும் இப்போ நான் வந்து வச்சு தச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ஆரி விங்ஸ்வேர்ல்ட் பார்த்து நிறையா பேர் வந்து ப்ளவுஸ் எல்லாமே வந்து பண்ணிவிட்டு நம்ம நல்லா சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு சொல்லி நிறைய டிசைன்ஸ்லாம் அனுப்பியிருந்தீங்க. நம்ம சேனல் பார்த்தே வந்து நிறையா ஆயிரக்கணக்கான பேருக்கு மேலே வந்து டிசைன்ஸ்லாம் அனுப்புனது எனக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் பார்த்தாலுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்து இந்த அளவுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம 5 நம்பர் பீட் ஃபுல்லாகவே தனியாக வச்சு நாட் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், தனியாக வந்து எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுகர் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ சுகர் பீட் எடுத்துட்டு இதை சுற்றி இந்த மாதிரி வளைச்சி வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம், ஸ்கேல் அப் டைப்பில். சரிங்களா? ஸோ வரிசையாக இப்போ நம்ம இந்த 5 நம்பர் பீடை சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கேல் அப் டைப்பில் இந்த மாதிரி அழகாக 2 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணணும். அப்போ தான் வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி நம்ம சுகர் பீடில் வளைச்சி அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சொல்கிறது நல்லா டீட்டெயிலாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே வந்து நல்லா தெளிவாக வந்து புரியும். இந்த மாதிரி இதை வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு டர்னிங் பண்ணக்கூடிய இடத்துல அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் மறுபடியும் இந்த மாதிரி சுற்றி அழகாக ஸ்டிச்சிங் பண்ணாவே நல்லா நீட்டாக வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதாவது சுகர் பீட்ஸ்லேயே அழகாக வளைச்சி வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சோடு திலகம் ஸ்டோன் வந்து கொட்டி வச்சுக்க போகிறேன். கொட்டி வச்சியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு வளைவு இருக்கு இல்லையா, அந்த வளைவுக்கு நேராக இதுக்கு நேராக வந்து ஸ்டோன் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். நேராக தான் இருக்கணும், அந்த இடையில போயிடக்கூடாது. அந்த வளைவுக்கு மேலே கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோன் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து எவ்வளோ நல்லா கிராண்டாக எம்போஸ்டாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோம்னா ரொம்ப கிராண்டாக கொண்டு வரலாம். லைக் வந்து இப்போ நம்ம சுகர் இப்போ இந்த லேயர் வந்து எக்ஸ்ட்ரா கூட கொண்டு வரலாம். அதாவது சுகர் பீடு 4 நம்பர் சுகர் பீடு அதுக்கப்புறமா கூட இந்த லேயர் கொண்டு வரலாம். மேபி நீங்கள் நல்லா பார்டர் கொஞ்சம் கெட்டியாக வேணும், பெருசாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி பெருசாகவும் வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த பார்டரை பெருசாக்கி அதுக்கப்புறம் கூட இந்த ஒர்க் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒவ்வொரு ஸ்டோனையும் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது என்ன டைப் ஆஃப் ஸ்டோன்னா கொஞ்சம் சென்டரில் வந்து அந்த ஸ்டோனில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் இருக்கும். இப்போ பாருங்களேன், நார்மலாக எல்லா ஸ்டோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். பட் இந்த ஸ்டோனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்படி ஷைனிங் போட்டு இப்படி ஸ்டார் மாதிரி போட்டிருக்கும். இந்த டிசைன் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டோன். அதனால் இப்போ நான் இந்த ஸ்டோன் தான் வாங்கியிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஸ்டோன் வந்து நல்லா மூவ் ஆகுது. இன்னும் நல்லா ஃப்ளாட் ஸ்டோன் வாங்கினாங்க இல்லையா, இப்போ இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நட்சத்திரம் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த ஃப்ளவர்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு நல்லா ரியல் ஃப்ளவர் லுக் கொடுக்குது. அப்படிங்கிறனால இப்போ இந்த ஸ்டோன் வந்து நல்லா புதுசாக வந்திருக்கு, நல்லா இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சென்டரில் வந்து கோடு போட்ட மாதிரி இருக்கா, இப்படி இந்த ஸ்டார் மாதிரி கோடு போட்ட மாதிரி இருக்கா. ஸோ இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ இதுவே வந்து பழைய ஸ்டோன் வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஷேடிங்கோடு இருக்குது. பட் இது வந்து நம்ம அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் நான் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே உண்மையாகவே வந்து ஒரு ஃப்ளவர் லுக் கொடுக்குது. அப்படிங்கிறனால தான் இப்போ நான் இந்த ஸ்டோனே வாங்கிக்கிறது.
ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க மேம் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள், புதுசாக என்ன லான்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா அதை பற்றி எங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காண்டி தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் அதை சொன்னேன். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டோனை வந்து ஒட்டியாச்சு. இது கொஞ்சம் நல்லா காயணும். இது காயிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறமா எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நல்லா வந்து காஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இங்கேருந்து எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து சுகர் பீடில் லைன்ஸ் வந்து அவுட்லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். பட் அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ எப்படிங்கிறத கவனிங்க. ஃபஸ்ட்டு எப்பயும் போல் எடுத்துகிட்டு ரெண்டாக வச்சு தப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணலாம். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணிட்டு கார்னர் வரைக்கும் வந்துடணும். அதாவது இதோட எண்டிங் வரைக்கும் வரணும். ஸோ இந்த ஒரு திலகமாக கரெக்டாக வந்து நான் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறேங்கிறத பாருங்கள். நிறையா பேருக்கு திலகம் ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலை. ரெண்டாவது அப்படியே ஸ்டார்ட் பண்ணாலும் ஷார்ப்னஸோடு முடிக்கணுங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட எண்டிங் பார்ட்டில் இந்த மாதிரி 4 நம்பர் பீடு இருக்கு இல்லையா, 4 நம்பர் பீட் அண்டு வந்து ஒரு சுகர் பீட் வச்சு இந்த மாதிரி வச்சு நாட் பண்ணணும். இப்போ புரிஞ்சிச்சா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களை நான் கவனிக்க சொன்னேன். இந்த மாதிரி வச்சு நாட் பண்ணோம்னா அழகாக டிசைன் வந்து நல்லாயிருக்கும். மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே வந்து அந்த முனைப்பகுதி, அதாவது திலகத்தோட மேல் கூர்மையான பகுதி இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒர்க் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். அதே மாதிரி தைக்கும் போது ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி ஒரு ரொட்டேஷன் வந்து ஃபுல்லாக நீங்கள் அடிச்சிடணும். சரியா? ஒரு ரொட்டேஷன் ஃபுல்லாக நீங்கள் வந்து அடிச்சிடணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து அழகாக இதை சுற்றி இந்த மாதிரி வந்து அடிச்சிடணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 நம்பர் பீட் அண்ட் வந்து ஒரு சுகர் பீட் வச்சுட்டு ஒரு 4 நம்பர் பீட் அண்ட் சுகர் பீட் வச்சு சென்டரில் பார்த்த மாதிரி வச்சு நாட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி வச்சிடணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்குது இல்லையா, ஸோ இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 4 நம்பர் பீடை எடுத்து இதோட 2 கார்னருக்கும் சென்ட்ரலாக வச்சு நாட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒவ்வொரு திலகமும் நான் வந்து இதே மாதிரி ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் 2 திலகமுக்கு இடையில கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி 4 நம்பர் பீடை தனித்தனியாக வச்சு நாட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதோட லுக் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இந்த டிசைன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பார்டர் அப்படின்னு. ஸோ இந்த டிசைனோட பேக் வியூ எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த டிசைனுக்கு நான் ஸ்லீவ் பார்ட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு இது எப்படி நம்ம மேட்சாக இருக்கா, எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாமே வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம போய் பேக் வியூவும் அதுக்கப்புறம் ஸ்லீவ் பார்ட்டும் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் பண்ண சேம் பார்டர் ஒர்க் வந்து இப்போ வந்து பேக் வியூ வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் நம்ம பண்ண வந்து ஃப்ரண்ட் நெக் அண்ட் தென் இது வந்து பின்னாடி பண்ணியிருக்கக்கூடிய பேக் நெக். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ஸ்லீவ் பார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த டிசைனோட ஸ்லீவ் பார்ட்டு. ஸோ எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஸோ கீழே ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் டைப்பில் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம வந்து மேலே ஃபுல்லாகவே வந்து ஃபாலிங் டைப்பில் டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அனதர் ஸ்லீவ். ஸோ இதுவுமே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு. கீழே ஃபுல்லாக சூப்பராக வந்து பண்ணியிருக்கோம். அந்த மேலே ஃபுல்லாகவே வந்து ஃபாலிங் டைப்பில் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த டிசைன் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறையா சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எனக்கு நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இதோட சூட்டபுளாக தான் நம்ம வந்து பண்ணியிருக்கக்கூடியது இந்த நெக் அண்ட் வந்து இது வந்து ஃப்ரண்ட் நெக். ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வந்து பேக் நெக் அண்ட் வந்து ஸ்லீவோட காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு இதை விட சூப்பர் அண்ட் கிராண்டான சூப்பர் டிசைனோட மீட் பண்ணலாம். பாய், ஹாவ் ஏ நைஸ் டே.